ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் தான். எஸ், சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. நேற்று மும்பை இந்தியன்ஸா 103 ரனில் ஒரே ஜம்ப்பு 5th ஸ்பாட்டுக்கு போயாச்சு ரேங்க்கு. ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீங்கள் பார்க்காதவங்கள நீங்களும் பார்த்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். ரைட், போஸ்ட் மேட்ச் சம்பிரதாயம் இருக்குல்ல. ஹார்திக் பாண்டியா தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஏன் சொல்லுங்கள், ஏன்னா தோத்த டீமை தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. கடன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் சாஸ்திரி தான் கேட்டார் ஹார்திக் அண்ட் குட் ஸ்கோர் இது 207. பட் நீங்கள் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, பட் பவர் பிளே செட் ஆகல போயிருக்க, அந்த மாதிரி கேட்டார். அண்ட் சொன்னார், எஸ், நிறைய விக்கெட் லூஸ் பண்ணிட்டோம் பவர் பிளேயில். அண்டு ட்ரிக்கி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. பவர் பிளேயில் விக்கெட் விழுந்ததுனால த்ரூ அவுட் த கேம் நாங்கள் சேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த கேமை. பட் கோப்பப் பண்ண முடியல அந்த ரன் ரேட்டை, அதனால தான் தோற்றுறோம் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார் ரவி, யார், சாஸ்திரி, பிச்சு சேஞ்ச் ஆகிடுச்சா என்ன நடுவில் அப்படின்ற மாதிரி கேட்டார் அவர். ஹார்திக் சொன்னார், சரி நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் அந்த மாதிரி சொல்கிற ஆளும் கிடையாதுன்னாரு. அப்போ வேறு யாரும் சொல்கிறாங்க பிறகு, யாரையோ மீன் பண்ணுறாரோ. ஐ எம் நாட் சம்மன் ஹூ சே தட், இதான் அவர் சொன்ன இங்கிலீஷ் வார்த்தை. வேறு யாரோ சொல்கிறாங்க பிறகு சொல்லிட்டு போட்டேன். அதை பழைய தூக்கி பிச்சு மேலே போட்டுருது. நான் நல்லா தான் விளையாடினேன், பிச்சு சரியில்லைன்னு. அந்த விதத்தில் ஓப்பனாக சொன்னார், நான் பிச்சை ப்ளே பண்ண மாட்டேன்னு. அண்ட் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க எதிரணி. அண்ட் 207 வெரி குட் ஸ்கோர் இந்த பிச்சில். அண்டு சேம் ட்ராக்கு, சேம் சாயில் தான் நாங்கள் விளையாடும் போதும். நாங்கள் சரியாக பேட் பண்ணல, வி டிட் பேட் பெட்டர் அப்படின்றார். உண்மையை ஒத்துக்கிட்டார், அதனால தான் தோத்தோன்னு. அப்புறம் ரவி கேட்டார், ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்க பிறகு சிஎஸ்கேது. அண்ட் பால் நல்லா க்ரிப் பண்ணாங்க இல்லையா, டோன்ட் தே அப்படின்னாரு. ஒன்று ஹார்திக், எங்கள் ஸ்பின்னர் தான் நல்லா போட்டார் அப்படின்னாருங்க. பிரிட்டி வெல்ல நாங்கள் ஸ்பின்னர் போட்டாங்க. பட் சஞ்சு அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் அந்த நாக்கு. அண்ட் மற்ற பேட்ஸ்மேன் அப்படியே வந்து அப்பப்போ கொஞ்சம் சிப்பின் பண்ணிகிட்டே போனாங்க. அண்ட் டீசன்ட் டோட்டலோட ஜாஸ்தியாகவே போயிடுச்சு அந்த டோட்டலு அந்த ட்ராக் அப்படின்னாரு. எங்களுக்கு அதை சேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல பவர் பிளே வேணும், அந்த பவர் பிளே கிடைக்கல, அதனால் மோமெண்டம் எங்கள்கிட்ட இல்லை. அண்ட் எங்களால் அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியல அப்படின்னாரு. ஒன் த டாஸ் அண்ட் இஸ் ரெடி டு பால் அப்படி மாதிரில அவர் தான் டேனி மோரிசன் அவர் கேட்டார், ஹார்திக் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குல்ல, ஒரு மாதிரியாக இருக்குல்ல தோக்கிறது திரும்ப ஹோமில் அப்படின்னாரு. லூசிங் அட் ஹோம் அகெயின். ரைட், அண்டு இன்னும் கொஞ்சம் டைம் அவுட் இருக்குன்னு நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு. டிங் டேங்க் என்ன பண்ண போகிறீங்க, என்ன சேஞ்சஸ் எதாவது எதிர்பார்க்கலாமன்ற மாதிரி கேட்டார். அண்ட் ஹார்திக் சொன்னார், எஸ், நாங்கள் கண்டிப்பாக டிஸ்கஷன் நடக்கும். நாங்கள் ட்ராயிங் போர்டுக்கு திரும்ப போகணும். ட்ராயிங்னா வரையிறது நினச்சிக்காதீங்க, மீட்டிங் ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம், அதை இன்னொரு இதில் ட்ராயிங் போர்டும்பாங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. திருப்பி ட்ராயிங் போர்டில் போயிட்டு நாங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுவோம் எங்கே தப்பு நடந்ததுன்னு. அண்ட் என்ன செய்யணும், இனிமேல் என்ன செய்யக்கூடாது. அண்டு கப்புள் ஆஃப் டேஸ் ஆஃப் இருக்குது எங்களுக்கு, அதை பற்றி நல்லா யோசிச்சுட்டு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு நாங்கள் வருவோம்னாரு. ரவி கேட்டார், டஃப் லக் இன்றைக்கி, பட் கம்பேக் குட், ஸ்ட்ராங் கம்பேக் வேணும். ஐ ஆம் வெயிட்டிங், அதான் சொல்லலை அவர், மற்றபடி கம்பேக் அப்படின்னாரு. தேங்க்யூ ரவி சார் அப்படின்ட்டு ஹார்திக் போயிட்டார். இப்போ ருத்ராஜ் என்ன சொன்னார்னு பார்த்துருவோம். ரைட், பிஷப் தான் கேட்டார் ருத்ராஜ் சொல்லுங்கள், இந்த வீணை பற்றி சொல்லுங்கன்னு. எடுத்தோடனே சொன்னார், முகேஷ் சௌத்ரிக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் இவ்வளோ பெரிய சோகத்துலேருந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து வந்து விளையாடுறதே பெரிய விஷயம். அதுக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் மைண்ட் செட்டு. எல்லா க்ளோரியும் அவருக்கு தான் போய் சேரும் இந்த வின்னு. அண்டு டீமுக்காக அவர் திரும்பி வந்தார், ஃப்ரான்ச்சைஸுக்காக திரும்ப வந்தார். அவருக்கு நல்லா தெரியும் டீம் அவருக்கு எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட அந்த விக்கெட்ஸு, வி நீட் ஹிம். அண்ட் ஃபீல்டிங் பண்ணுறது போகிறதுக்கு முன்னாடி கூட நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசணும். அண்ட் இந்த மேட்ச் கண்டிப்பாக முகேஷ் சௌத்ரிக்காகனு ஜெயிக்கணும்னு. அண்ட் ஐ எம் கிளாட், சந்தோஷமாக இருக்குது, எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாரு. உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம், முகேஷ் சௌத்ரி அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அதை பற்றி தான் சொல்கிறாரு. நாங்களும் அவங்க நாங்கள் போன வீடியோவில் சொன்னோம். ரைட், அப்புறம் கேட்டார் பிஷப், அப்புறம் நோ கலீல், நோ ஆயுஷ் மாத்ரே, இந்த மாதிரி ஸ்டேடியம் ஹிஸ்டாரிக் வென்யூ இது, எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு ஜெயிச்சதுக்குன்னு கேட்டாப்புல. கோச், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் டாஸ் போடும்போது 50-50 தான் இருந்தேன் டாஸில். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு விளையாடலாமா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணலாமா இல்லையான்னு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா க்ரீன் பிச்சாக இருந்தது, ப்ளஸ் ட்ரையாக வேறு இருந்தது. இந்த ட்ரை க்ரீன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ரிவ்யூவில், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுங்க, 225 வரைக்கும் போயிடுங்க, மேட்ச் ஜெயிச்சிடலான்னு. ட்ரை பண்ணி ஹார்டாக இருக்கும், பட் ஜெயிச்சிடலான்னு. ஸோ அதுதான் அவர் சொன்னார். அண்ட் நான் இதுவும் சொன்னேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரிவ்யூவில், டாஸ் தோற்றது ஒரு இதில் நல்லதுன்னு. அவங்ககிட்ட பேட்டிங் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, சேஸ் பண்ணும்போது 101 திலக் அடிக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. இது சேஸ் பண்ண முடியல. வேறு குஜராத்துக்கு எதிராக அடிச்சிட்டார் அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங்னால்.
அதுக்காக ஐம் நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் திலக் வர்மா. அந்த மேட்ச் சுச்சுவேஷன், மேட்ச் அவேர்னஸ், மேட்ச் ப்ரெஷர், அதுக்கு சொல்கிறேன் நான். ஸோ டாஸ் நம்ம பேட்டிங் பண்ணோம், அவருக்கு டாஸ் வச்சு ஆர்த்தி சொல்லிட்டார் நீ போய் பேட்டிங் பண்ணுங்க. நாங்கள் வந்து நானும் சஞ்சுவும் ஃபஸ்ட்டு கப்பில் ஓவர்ஸில் அக்சஸ் பண்ணிட்டோம் பிச்சை. 2 பேரும் பேசணும் விளையாடும் போது. அண்டு பேட்டுக்கு நான் சரியாக வரமாட்டேங்குது, பால் ஸ்டாப் ஆகி வருது. 200 210 நல்ல ஸ்கோருன்னு நாங்கள் 2வது ஓவர்லேயே முடிவு பண்ணோம். அண்ட் 207 நல்ல ஸ்கோரு அப்படின்னாரு. நான் இதுவும் சொன்னேன், திரும்ப சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, கிரேட் பேட்ஸ்மேனுக்கு 2-3 பால் போதும் பிச்சை எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. 2-3 ஓவர், இந்த எண்டில் 2 பால் அந்த எண்டில் 2 பால் விட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆஹா, இந்த பிச்சில் 300 எதிர்பார்த்து 170 ஆல் அவுட் ஆகக்கூடாது, 200 210 போதும், ப்ளஸ் எதிர் டீமில் ஒரு 10 ஏபிடி வில்லியர்ஸ் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அது வேறு மாதிரி யோசிப்பாங்க. அது தகுந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதுதான் சஞ்சு சாம்சன் சொன்னார் போஸ்ட் மேட்ச், அது அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதனால் கரெக்டாக அசஸ் பண்ணி ஸ்கோர் கொண்டு போனோம். அண்ட் அகில் ஹுசனும் நான் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டார். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சிப்பின் பண்ணாங்க. பேட்டிங் பண்ணும்போதும் பிரேவிஸ் ஆகட்டும், கார்த்திக் சர்மா ஆகட்டும், 20+ ரன்ஸு, சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் இட் மேட்டர்ட் அண்ட் நாட். மொமெண்டம் அப்படியே போயிட்டே இருந்தது. சஞ்சு சாம்சன் அகெயின் பிளேட் அ மேக்னிஃபிஷன் நாக். அப்படின்னு ரொம்ப பிரமாதமான இன்னிங்ஸ் விளையாண்டார். எங்களை திரும்பவும் விக்டரிக்கு எடுத்துகிட்டு போனார். ரியலி தேங்க்ஃபுல் டுனார். தேங்க்ஸ் சொல்கிறேன் நான் சஞ்சுக்கு. அண்ட் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் டச்சில் இருக்கார் அவர். அண்ட் எங்கள் பவுலிங் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2வது மேட்ச்சில் இருந்த. அண்ட் வாண்டட் டு ஸ்டிக் பேசிக் அப்படியே ஸ்டிக் பண்ணி இருந்தால் போதும், நாங்கள் கிளிக் பண்ணுவோம். அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. பேசிக்கை ஸ்டிக் பண்ணுறோம் அண்ட் வி ஆர் கிளிக்கிங் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார் பிஷப், 2 ஸ்பின்னர் நூர் அகமது அண்ட் அகில் 6 விக்கெட் எடுத்துட்டாங்க. அண்ட் ஏதாவது சீக்ரெட் ஸ்பின்னர் அவங்க தான் உங்கள் ட்ரம் கார்டா ஸ்பின்னரு, இல்லை ஓவராலாக ஹோல் பவுலிங் யூனிட்டே உங்களுக்கு ரொம்ப நல்லா பிரமாதமாக போடுறாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. ருத்ராஜ் சொன்னார், எஸ் நாங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம், எல்லா பேஸஸும் கவர் பண்ணிட்டோம், பவுலிங் பேட்டிங் ஃபீல்டிங் ஆகட்டும். கலீல் இல்லாதது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் முகேஷ் அந்த இடத்த கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. குவிட்டன் டிகாக்கை நல்லா செட் பண்ணி அவர் விக்கெட் எடுத்தோடனே எங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடச்சிது. 3 ஓவர் பவர் பிளேயில் போட்டது அகில் ஹுசேன் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டார். அதுவும் டு சூர்யா அண்ட் திலக் வர்மா போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது. ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்க. அன்ஷுல் கம்போஜர் நல்லா போட்டார், அவர் எப்போவுமே நல்லா போட்டுட்ருக்காரு. ஜெமி ஓவர்டனுக்கு எப்பப்போ வந்து பவுன்ஸு அண்ட் ஸ்பேஸ் இருக்கோ பிச்சில் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிடில் ஓவர் அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவரும் குர்ஜப்னீத் சிங்கும். அண்ட் எஸ் எங்கள்கிட்ட 100 இருக்கார், 100 அகமது இருக்கார், அகில் ஹுசேன் இருக்கார். எல்லோரும் காம் அண்ட் கம்போஸ்டாக விளையாடுறாங்க. எல்லாரோட ரோலும் அவங்களுக்கு தெரியும். டிஃபைன் பண்ணிவிட்டு யார் யார் என்ன பண்ணணும் அதுபடி தான் நாங்கள் மூவ் ஆன் போயிட்டுருக்கோம் அப்படின்னாரு. ரைட், அடுத்து கடைசி ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம் கப்புள் ஆஃப் கேம்ஸ் வருது பேருக்கு சேப்பாக்கில். அண்ட் எப்படி வின்னு ரெடியாக இருக்கீங்களா அந்த மேட்சஸ்க்கலான்னு சொன்னார் ருத்ராஜ். எஸ், 0ல் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஜெயிச்சதே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. பிச்சை ஃபஸ்ட்டு அக்சஸ் பண்ணுவோம் 2-3 ஓவரில், அப்புறம் ஸ்கோரை டிசைட் பண்ணி விளையாடுவோம். இதில் ஒரு டே கேம் வேறு இருக்குது எங்களுக்கு, வெயில். அதான் நான் சொன்னேன் 3:15 சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெயில். இந்த வின்னை நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு டக்குன்னு அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆகிட வேண்டியது தான் அப்படின்னாரு. உடனே இயன் பிஷப் ஓகே தேங்க்யூ வெரி மச் கிளம்பினி அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. இவ்வளோதான் அவர் சொன்னார். அடுத்தது வருது சஞ்சு சாம்சன் என்ன சொன்னார்னு. பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.